Hi students, 12th Maths, chapter number 4, inverse trigonometry function. So, inverse trigonometry function பார்த்தா last year 11th standardல படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் பேசிக்ஸ் 1 or 2 பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல ஒரு வேல்யூ sin 60 டிகிரின்னு வச்சுங்களேன். sin 60 டிகிரி வேல்யூ நமக்கு தெரியும். இந்த sin 60 டிகிரி வேல்யூஸ்னது √3/4. ஸோ இதில் பார்த்தா sin 60 டிகிரி வேல்யூன்றது √3/2. ஸோ இதில் √3/2 என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ இதில் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா சைனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஆங்கிள் இருக்குது. ஸோ சைனுக்கு பக்கத்தில் ஆங்கிள் இருக்கும்போது நம்ம sin 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கிடைக்குது, இதோட வேல்யூ கிடைக்குது. sin 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு √3/2. இப்போ இதில் இன்வர்ஸ்னு வருதுன்னு வச்சுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா sin இன்வர்ஸ் ஆஃப் இதே வேல்யூ √3/2 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ sin இன்வர்ஸ் ஆஃப் √3/2 இதில் sin இன்வர்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது, இது ஆங்கிள் கிடையாது, இது என்னது வேல்யூ. sin இன்வர்ஸ் ஆஃப் √3/2 sin டேபிளில் √3/2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ sin இன்வர்ஸ்னு வரும்போது இப்படி பார்க்கணும். sin இன்வர்ஸ் ஆஃப் √3/2 இதோட வேல்யூ ஆங்கிளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்த இடத்துல டிகிரியில் பார்க்கும்போது 6 டிகிரி, ரேடியனில் பார்க்கும்போது π/3. அப்போட ஆன்சர் நம்ம எப்படி என்ட்ரி பண்ணலாம், தட் இஸ் டிகிரியில் அப்ளை பண்ணுறப்போ 6 டிகிரி ஆர் ரேடியனில் அப்ளை பண்ணால் என்ன பண்ணலாம், இட் இஸ் π/3ன்னு என்ட்ரி பண்ணலாம். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சைனுக்கு பக்கத்தில் ஆங்கிள் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, வேல்யூ கிடைக்குது. சைன் இன்வர்ஸ்ன்னு வரும்போது பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஆங்கிள் இருக்காது, வேல்யூ இருக்கும். அப்படி வேல்யூ இருந்துச்சு நமக்கு என்ன தேவைப்படுது, ஆங்கிள் தேவைப்படுது. இங்கே ஆங்கிள் இருந்தால் வேல்யூ, சைன் இன்வர்ஸ்ன்னு வரும்போது இங்கே வேல்யூ இருக்கும், நமக்கு என்ன தேவைப்படுது, ஆங்கிள் தேவைப்படுது. ரெண்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே போதும், சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 1 or 2 ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இப்போ ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல sin இன்வர்ஸ் ஆஃப் sin x ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா எக்ஸ்ன்னு வரும். அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் -π/2 + π/2ன்னு வரும். அண்ட் அனதர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல sin இன்வர்ஸ் ஆஃப் sin x இஸ் ஈக்குவல் டு π - x அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் +π/2 to 3π/2ன்னு கிடைக்கும். அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல sin இன்வர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு த ஃபார்முலா இஸ் -sin இன்வர்ஸ் ஆஃப் xன்னு வரும். அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் -1 to 1ன்னு வரும். ஸோ இந்த இதில் இந்த ஃபஸ்ட் 2 ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரிசல்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் கன்ஃபியூஷனே ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், sin இன்வர்ஸ் ஆஃப் sin x இஸ் ஈக்குவல் டு x. இந்த ஃபார்முலாவோட இன்டர்வல் என்ன இருக்குது, எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -π/2 + π/2. இங்கே அதே சேம் ஃபார்முலா இங்கே என்ன இருக்குதுன்னா எக்ஸுக்கு பதில் π - x வந்துடுச்சு. ஆனால் இன்டர்வல் என்ன இருக்குதுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் π/2 3π/2ன்னு கொடுத்துக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு ஃபார்முலாவை டிசைட் பண்ணுறது எதுனா இந்த இன்டர்வல்ஸ் தான் டிசைட் பண்ணணும், எந்த ஃபார்முலா ரிசல்ட் வரப்போகுதுன்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல sin இன்வர்ஸ் ஆஃப் sin x ஈக்குவல் டு ரிசல்ட் எக்ஸ்ன்னு வருது. இந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல சைனுக்கு பக்கத்தில் ஒரு ஆங்கிள் 6 டிகிரி எடுத்துக்கலாமே. இப்போ sin 6 டிகிரி, sin இன்வர்ஸ் ஆஃப் sin 16 வரும்போது ஈக்குவல் டு 16 வந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த எக்ஸுன்றதுனால அசியூம் பண்ணிங்க 16 எடுத்துங்க. இந்த எக்ஸுன்ற 16 அசியூம் பண்ணிட்டேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு நீங்கள் எடுத்த எக்ஸு இதோட வேல்யூ இந்த இன்டர்வல்குள்ளே இருந்ததுன்னா இப்போ இந்த ஃபார்முலா வரும். இங்கே என்ன இருக்குது அசியூம் பண்ண சொன்னேன், 6 டிகிரி இருக்குதுன்னு அசியூம் பண்ண சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸ் தட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல்குள்ளே 60 டிகிரி உள்ளே இருக்குமா இருக்காதா, இது -π/2 + π/2. -π/2னாதும் -92, இது +90. நான் இங்கே 16 எடுத்துக்கிறேன். -92 + 90க்குள்ளே என்ன இருக்கும், 6 டிகிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே 6 டிகிரி இங்கே போட்டு பாருங்கள். இந்த இடத்துல அகெயின் எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த 60 டிகிரி இதுக்குள்ளே இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இதோட இன்டர்வல் ஆகுதுன்னா +π/2 to 3π/2. இது π/2ன்றது 90, 3π/2ன்றது 270. 90லேருந்து 270க்குள்ளே 60 இருக்குங்களா, சான்ஸே இல்லைல்ல. அப்போ அது கண்டிப்பாக நாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்போ எதை யூஸ் பண்ணணும், இதை தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு ஃபார்முலா டிசைட் பண்ணுறது எதுன்னா அவங்க கொடுக்குற வேல்யூவோட இன்டர்வல்ஸ் தான். அந்த இன்டர்வல்ஸ்க்குள்ளே அந்த வேல்யூ கவர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எப்போவுமே கொடுத்த வேல்யூ எந்த இன்டர்வல்குள்ளே கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஃபார்முலா டிசைட் பண்ணிங்கன்னா சம் ஈஸியாக முடிச்சிடலாம்.
அடுத்தது இந்த இதில் பார்த்தீங்கன்னா sin inverse of minus x is equal to minus sin inverse of x. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா sin inverse of minus x. அப்போ பார்த்த ரிசல்ட் என்ன இருக்குது, மைனஸ் வெளியே வருது, this is sin inverse of x வருது. இந்த இதில் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா x belongs to closed interval of minus 1, 1 வருது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சைனுக்கு பக்கத்தில் வர்றது என்னது, ஆங்கிள். இங்கே சொன்னது தான் சைனுக்கு பக்கத்தில் வருது ஆங்கிள். ஆங்கிளாக இருக்கும்போது அதோட இன்டர்வல் இருக்குன்னா மைனஸ் பை பை டூ ப்ளஸ் பை பை டூன்னு வருது. சைன் இன்வர்ஸ் பக்கத்தில் வர்றது வேல்யூ. வேல்யூன்னு வரும்போது என்ன எடுத்துக்கணும், இன்டர்வல் மைனஸ் 1 2 ப்ளஸ் 1 எடுத்துக்கணும். இதே எடுத்துங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3/2, இட் இஸ் அ வேல்யூவா. அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இந்த இடத்துல வேல்யூன்னு வரும். அப்போ வேல்யூன்னு வரும்போது அதோட இன்டர்வல்னால் இருக்கும் மைனஸ் 1 2 ப்ளஸ் 1. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் சைனுக்கு பக்கத்தில் ஆங்கிள் வரும்போது ஆங்கிள் மைனஸ் பை பை டூ ப்ளஸ் பை பை டூ. சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அதோட இன்டர்வல் மைனஸ் 1 2 ப்ளஸ் 1. ஸோ இதுக்கு ரிலேட்டிவாக எக்ஸாம்பிள் 4.1 போடும்போது இந்த ஃபார்மோட ரிலேஷன் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 4.1 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.1 பார்த்தீங்கன்னா find the principal value of sin inverse of minus 1/2. வர ஆன்சர் எதில் காட்டணும்னா ரேடியன் அண்ட் டிகிரியில் காட்டணும். இப்போ இந்த சம்மு என்ன ஃபார்முலாவுக்கு ஒத்து போதும் பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்ற ஃபார்முலாவுக்கு ஒத்து போகும். ஸோ அப்போட சொல்யூஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் வெளியே இஸ் அ மைனஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் and x belongs to the closed interval of minus 1 to 1 கொடுத்துக்கிறாங்க. இஸ் a formula. இப்போ இந்த இடத்துல ஸோ கிவன் கொஷின் கொடுத்துறாங்க sin inverse of minus 1/2 இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ sin inverse of minus 1/2. ஸோ இதில் sin inverse பக்கத்தில் வந்தது என்னது, வேல்யூ நாட் ஆங்கிள். ஸோ இங்கே சொன்னது தான் sin inverse of பக்கத்தில் வர்றது வேல்யூ. இந்த வேல்யூ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இதோட வேல்யூ என்னது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2. மைனஸ் 1/2 அது மைனஸ் 0.5 சொல்லாங்களா. இந்த மைனஸ் 0.5 இந்த இன்டர்வல்குள்ளே இருக்குமா இருக்காதான், இங்கே மைனஸ் 1 2 ப்ளஸ் 1 மைனஸ் 0.5 இங்கே இருக்கும், இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் இந்த இன்டர்வல்குள்ளே இந்த வேல்யூ கவர் ஆகுதுல்ல. ஓகே, இப்போ ஈக்குவல் டு இந்த இதில் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணுறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். sin inverse of minus 1/2 is equal to minus sin inverse of x என்றது 1/2. இதில் sin inverse of 1/2. இப்போ இந்த டேபிளில் ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ என்னன்னு பார்க்குறீங்க. sin inverse of 1/2, sin inverse பக்கத்தில் இருக்கிறது என்னது, வேல்யூ. அப்போ வேல்யூ சைன் டேபிளில் 1/2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ சைனில் 1/2 எங்கே இருக்குன்னா பை பை 6, ரேடியனில் பார்க்கும்போது பை பை 6, டிகிரியில் பார்க்கும்போது 30 டிகிரி. ஸோ கிவன் கொஸ்டின் நம்ம அதான் கேட்குறாங்க, ரேடியன் அண்ட் டிகிரி ரெண்டுலேயே ஆன்சர் சொல்லணும். அப்போட ஆன்சர் நம்ம இருக்குது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வரும்போது 30 டிகிரி அண்ட் பை பை 6. ஸோ ரேடியனில் வரும்போது தட் இஸ் அ பை பை 6. ஸோ இங்கே கொஸ்டினில் நமக்கு நெகட்டிவ் இருக்குதுனால இங்கே ஒரு மைனஸ்ன்னு போட்டுக்கலாம், மைனஸ் பை பை 6. ஆர் நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 30 டிகிரி, இங்கே நமக்கு மைனஸில் இருக்குதுனால இஸ் அ மைனஸ் 30 டிகிரின்னு போகிறேன். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.